அதாவது 2026 4 முனை போட்டி அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டியில இருக்காரு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கொண்டு போறாரே தவிர நாம் தமிழர் கூட நம்மளை போட்டி போட வச்சிருவாங்களோ, பண்ணிடுவீங்கல்ல, எனக்கு ஓட்டு போட்டுருவீங்கல்ல, நம்பிக்கை இல்லாதவர்கள் தான். எனக்கும் ROVனா தெரியும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் படித்து வச்சுட்டு போய் அது தெரிஞ்ச மாதிரி காட்டிப்போம்ல. ROV அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகராகவே தெரிய மாட்டேங்கிறார். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இது கூட்டம் கூடும் வாக்கா மாறாது. இல்லை அது வந்து இப்போ நீங்கள் விஜயகாந்த் சார் எடுத்துக்கோங்க. அவர் தன்னுடைய தொண்டர்களை அரசியலுக்கு படுத்தினார். ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி அந்த ஃபேஸை பார்க்குறோம். என்னுடைய தொண்டர்களை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பசங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த பதட்டமும் பயமும் அவருக்குள்ள இருக்குது. இப்போ விஜய் மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் வைக்கப்படுது. என்ன தமிழ்நாடு என்ன அப்படி சொல்லிட்டா, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு யூகேஜி பையன் கிட்ட எந்த அளவுக்கான ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்க முடியும். பிஜேபி என்னைக்கு நேரா வந்து உங்க மூக்க குத்திருக்கு, அது பொறுமையா வரும், உங்க பக்கத்துல உட்காரும், உங்களுக்கு தடவி கொடுக்கும், உங்களை தூங்க வச்சு உங்க கையில கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு போகும். ஆனால் உங்களை ஒரு அரசியல்வாதியாக இன்றளவும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. எங்க தப்பா படிச்சிருவோங்கமோங்கிற பயத்திலேயே பேப்பர் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எது நடந்தாலும் நாங்க விஜய்க்காக நிற்போம். நம்ம வந்து வெளியில தெரியும். அந்த கல்ட் குரூப்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சரி தவறே கிடையாது. கல்ட் கடவுள் என்ன சொல்றாரோ அதுதான் சரி. ஒருத்தர் தலையில அடிபட்டு கிடக்குறாரு, அவங்க அப்பா ரொம்ப ஏழை, அவர் நின்று பேசுறத நம்ம பார்க்குறோம். அவ்வளோ எமோஷன் இருந்ததுன்னா வீட்டுக்கு போய் பார்க்கணும். உங்களை ஏன் வீட்டுக்கு வர வச்சு பார்க்கறது என்னைக்கு ஒரு தலைவனுடைய செயலாக இருந்தது. தன்னுடைய மனைவி இன்னைக்கு அவங்கள உங்களுடைய வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் தாக்கி பேசுறாங்களே, அவங்கள மட்டுமா தாக்கி பேசுறாங்க? எந்த அளவுக்கு மோசமா அவங்கள பேசுறாங்க. ஒரு விஷயம் ரொம்ப அபியூஸான ஒரு விஷயத்த சாதாரணமா கடந்து போறதும் ஒரு மிகப்பெரிய குற்றம் தான். வணக்கம் மேடம். வணக்கம். அதாவது 2026 4 முனை போட்டி அப்படின்னு ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கும் திமுகவும் தான் போட்டி அப்படின்னு விஜய் அவர்கள் பேசுறாரு. இந்த 4 முனை போட்டியில விஜய் அவர்கள் வாய்ப்பு இருக்கா? விஜயோட அரசியல் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்? இது வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடுன்னு சொல்றதே எனக்கு முதல்ல அரசியலை பார்த்து வளர்ந்த சமூகத்துல இருந்து அதை நான் பயங்கரமா எதிர்க்கிறேன். மேலும் இது வந்து 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றதை விட விஜய் அவர்களுக்கு ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டியில இருக்காரு. எங்க வந்து அவர் வந்து கேரியரின் உச்சத்தில் இருந்தவர் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லிக்கிறாருங்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு 4ஆம் பட்ச அரசியல், அதாவது இந்த 3rd ரேங்க் 4th ரேங்க் எடுக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால அவர் தன்னை திமுகவுடன் நிலைநிறுத்தி கொள்வதற்காக டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கொண்டு போறாரே தவிர அவருக்கு வந்து நாம் தமிழர் கூட நம்மளை போட்டி போட வச்சிருவாங்களோ, நம்மளுடைய போட்டிங்கிறது இந்த பர்சன்டேஜ் இடையில தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விதமான பயமும் இன்செக்யூரிட்டினஸுமே அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, அவர் நேற்று பேசிய அந்த பேச்சில் கூட நீங்க எல்லாம் எனக்கு ஒரு உறுதிமொழி தரணும்னு சொல்றாரு. பண்ணிடுவீங்கல்ல, எனக்கு ஓட்டு போட்டுருவீங்கல்ல, நீங்கெல்லாம் என்ன அதை வந்து, அதாவது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான். இப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னா வித்தவுட் எனிதிங் நீங்க அந்த வேலைகளை பார்த்து கொண்டு, அரசியல் வேலைகளை பார்த்து கொண்டு நீங்க போயிட்டே இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டா உங்க கையில இல்லைங்கிறதுனால நீங்க வந்து இந்த உறுதிமொழியையும் உறுதித்தன்மையும் மக்களிடம் வந்து செஞ்சிருவீங்கல்ல. அவர் நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா எனக்கும் ROVனா தெரியும். நம்ம இந்த அப்ரிவேஷன்லாம் அந்த ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் நம்ம போய் இந்த HOD பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் படிச்சு வச்சுட்டு போய் அது தெரிஞ்ச மாதிரி காட்டிப்போம்ல. அது அப்படி ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் இருக்காரே தவிர அவர் ஒரு தேர்ந்த ஒரு அரசியல், நான் என்ன சொல்றது, அவர் போட்டியெல்லாம் விட்டுருங்க, அந்த அரசியல் போட்டி தேர்தல் எல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகராகவே தெரிய மாட்டேங்கிறார். அண்ட் ஆல்சோ மக்கள் கிட்ட அவர் என்ன பண்ணியிருக்காரு, 12th குழந்தைங்களுக்கு 10th குழந்தைங்களுக்கு போய் புத்தகம் வழங்கி அவங்கள என்கரேஜ் பண்ணாரு. அதுவும் அவர் அரசியல் வர பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு பாலமா தான் அதை வச்சுக்கிட்டாரு. வந்து என்ன சொல்றது, எலெக்ஷன் இல்லை இமோஷன்னுலாம் பேசினார் அவரு. அந்த இமோஷ்னலான ஒரு பாண்டை வந்து அது இன்னும் விரிவா பார்க்கலாம். ஆனா அந்த இமோஷனலான பாண்டை இவர் வந்து எந்த விதத்துல சரியா யூஸ் பண்ணியிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவர் வந்து ஒரு சினிமாவில் பிரபல நடிகர். இது கூட்டம் கூடும் வாக்கா மாறாது, எதுவுமே தெரியாம பேசுறாரு, வாக்குறுதி என்ன இப்படின்னு கேள்வி வரும்போது அவர் தான் நான் வாக்குறுதி சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வச்சு சில விஷயங்களை சொல்றாரு. அப்ப இதை இப்படி எடுத்துக்க கூடாது. அதாவது தன்னை நிரூபிக்கிறத தாண்டி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னதுல என்ன தவறு இருக்க போகுது? இல்ல அது வந்து இப்போ நீங்க விஜயகாந்த் சார் எடுத்துப்போம். அவர் வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா, மற்ற அரசியல்வாதிகளை விட
விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், அவர் வந்து உள்ள வந்தப்ப அவர் தன்னுடைய தொண்டர்களை அரசியல்படுத்தினார். அதாவது ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி அந்த ஃபேஸை பார்க்குறோம். ஏன்னா அவர் அந்த நிலைப்பாட்டில் அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகரா மற்ற அரசியல்வாதிகளும் ஒற்றுக்கொள்ளும் வகையில் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகரா பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது அரசியலில், மக்கள் பற்றிய சிந்தனைகளில் வந்து தொண்டர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் அப்படிலாம் அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது. ஆனா இவர்கிட்ட இல்ல அந்த தெளிவு, தனக்கு இல்ல, அதாவது தன்னால முடியாதோ, அவருக்குள்ள ஒரு ரொம்ப பயம் இருக்கு. அதை நிறைய மேடைகள்ல நான் தொடர்ந்து கவனிச்சுட்டே வரேன். பண்ணிடுவீங்கல்ல, நான் கூட நினைச்சேன், உளர்றாரு சில நேரங்கள்ல. ஒரு மேடையில கூட நான் கூட நினைச்சேன், என்னமோன்னு ஆயிடும்னு நினைச்சேன், ஆனா வந்து பரவாயில்ல, நீங்க கூட இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு தெளிவான பார்வை அரசியல் பொறுத்தோ இந்த மக்கள் பொறுத்தோ அதை இல்லாததுனால வந்துட்டமே, ஐயோ நம்ம வந்து சினிமாவில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டு, இப்போ நம்ம அரசியலுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கு கீழே ரேங்க் எடுத்தா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பசங்களுக்கே இருக்கக்கூடிய அந்த பதட்டமும் பயமும் அவருக்குள்ள இருக்குது. பின்னாடி தள்ளிடுவாங்களோ நம்மள, அதனால அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு தன்னைத்தானே சாந்தப்படுத்தி கொள்கிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ விஜய் மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள் வைக்கப்படுது, ஆனால் அந்த கூட்டம் ஒரு குறையவே இல்லை. இப்போ இவங்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற பயமாக கூட இருக்கலாம்ல. இல்ல அகெயின் டு அவருக்கு வந்து இந்த பயம்னு எனக்கு தோணலை. பிகாஸ் அவர் வந்து இந்த கூட்டத்தை வழி நடத்த வேண்டியங்கிற பதட்டமோ பயமோ அவருக்கு இருந்திருந்தா அவர் வந்து வேற மாதிரியான ஒரு வழிகாட்டுதலாக தான் இருந்திருப்பார். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு அவர் சொல்றார், இன்னும் தமிழ்நாடு அப்படிங்கிறார். டிவிக்கே தான் தமிழ்நாடு, தமிழ் தான் டிவிக்கேன்னு கூட ஒரு வேர்ட்ஸ் அவர் சொல்றது நம்ம பார்க்குறோம். இன்னும் தமிழ்நாடு என்ன அப்படி சொல்லிட்டா, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பேச்சுலராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு யூகேஜி பையன்கிட்ட எந்த அளவுக்கான ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து சாதாரணமாக அரசியலை ஃபாலோ பண்ற ஒரு தனி மனிதனுக்கு இது ரொம்ப தமிழ்நாடுன்னு சொல்லிட்டா பண்ணிதான் ஆகணும். அப்படி விட்டவனோட நிலைமையெல்லாம் மற்ற மாநிலங்கள்ல எப்படி இருக்கு? இப்ப பல மாநிலங்களை நீங்க எடுத்துக்கோங்க, இது போல வந்து என்ன உள்ளதானே வரானுங்க, அப்படித்தானே வருவாங்க. பிஜேபி என்னைக்கு நேரா வந்து உங்க மூக்க குத்தி இருக்கு? அது பொறுமையா வரும், உங்க பக்கத்துல உட்காரும், உங்களுக்கு தடவி கொடுக்கும், உங்களை தூங்க வச்சு உங்க கையில கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு போயிடும். இதுதான் பிஜேபியோடைய ஒரு ரொம்ப கால ஒரு பார்வையா இருக்கு. அப்படிங்கும் பொழுது என்னைக்கு வந்து இப்ப நம்ம முன்னாடி ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தாதான் நான் சண்டை போடுவேன் அப்படிலாம் வரமாட்டாங்க. யாருமே அப்படி வரமாட்டாங்க. அதுவும் அரசியல்ல அப்படி வரவே மாட்டாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த தெளிவு இல்லையா? தமிழ்நாடுன்னு ஈஸியா கலந்து போயிட முடியுதா? நான் என்ன சொல்றேன், உங்களை ஒரு எதிர்கட்சி தலைவரா இல்ல, ஒரு கட்சியின் தலைவராகவே பார்ப்பதற்கு உங்களுக்கான ஒரு மரியாதைன்னு இருக்குல்ல. உங்களை நடிகரா நான் பாராட்டுறேன், நீங்க நல்ல நடிகர் தான். ஆனால் உங்களை ஒரு அரசியல்வாதியாக இன்றளவும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா உங்களுடைய பேச்சுல இருக்குது எங்க தப்பா படிச்சிருவோங்கமோங்கிற பயத்திலேயே பேப்பர் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. ப்ரொனன்சியேஷன் தப்பா போயிட்டா ட்ரோல் பண்ணிடுவானுங்க. அவருக்குள்ள அவ்வளவு பயங்கள் இருக்கிறத நம்மளால அந்த விஷுவலி அதை பார்க்க முடியுது. ஆக்சுவலி நீங்க தைரியமான ஆள் தானே. கரூர்ல இருந்து ஜனநாயகன் வரை, என்ன கரூர்ல இருந்து நீங்க யார் மேல பழி போட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஜனநாயகன் வரைனா அப்ப நீங்க யார சொல்ல வரீங்க? நீங்க வந்து திமுக தான் உங்களை வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பா செயல்பட்டது. ஒரு தடவை சொல்லுங்க. இப்ப நாங்க எதிர்த்து பேசுறோம், எங்களுக்கு அந்த திராணி இருக்கு, தில் இருக்கு, நாங்க வந்து பிஜேபி எதிர்த்து பேசுறோம் அப்படிங்கும் பொழுது நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஏன் அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கும் பொழுது எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்ப எப்படி நம்மளுடைய சீமானந்தன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லார்ட் கிருஷ்ணாவை பற்றி அவர் பலவேறாக பேசினார். திடீர்னு போயிட்டு என் முப்பாட்டன், எத்தனை முப்பாட்டன் அவருக்கு இருக்கிறாருன்னு தெரியாத அளவுக்கு பலவேறாக அவர் பேசுறத நம்ம பார்க்குறோம். அது போலதான் இவரை பார்க்கும் பொழுது என்ன தோணுதுன்னா, பிஜேபியை ஒன்று எதிர்த்து நில்லுங்க, இல்லைன்னா ஆதரிச்சு நில்லுங்க. நீங்க எந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்கன்னு நாங்கள் எப்படி எங்களுக்கு என்ன தெரியுது? இப்போ நீங்க வந்து தமிழ் அப்படிங்கிறத மட்டுப்படுத்துதல்னு இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய கொலை தெரியுமா? அது ஒரு மிகப்பெரிய சமுதாய கொலை. ஒரு விஷயம் ரொம்ப அபியூஸான ஒரு விஷயத்த சாதாரணமா கடந்து போறதும் ஒரு மிகப்பெரிய குற்றம் தான். அந்த மாதிரி நீங்க பண்ணும் பொழுது இதை யார் இப்படி செய்வா அப்படின்னு எங்களுக்கு பேட்டர்ன் இருக்குல்ல. நாங்க சும்மா இல்லைல்ல தமிழ்நாட்டுல. அப்ப எங்களுக்கு அந்த பேட்டர்ன் இது போல தெரியுது. அதனால சில நேரங்களில் நீங்க பிஜேபியின் ஷேடோ போலவே செயல்படுகிறீர்களோ, எங்களின் உரிமையை நாங்கள் எடுத்துக்கொள்ளாதவாறு நீங்க வந்து அந்த மாதிரி போறீங்களோங்கிற ஒரு வெளிப்பாடு இருக்கு. ஆனா எது நடந்தாலும் நாங்க விஜய்க்காக நிற்போம், நீங்க கவலையே படாதீங்க. வர்ற கமெண்ட்ஸ் எல்லாமே இப்ப விஜய் பத்தி ஒருத்தர் பேசிட்டா அவங்கள ஒரு வழி பண்ணிடுறாங்க. இந்த மனநிலை இருக்குல்ல, இது வந்து எங்க போகும்? இதை பத்தி இன்னும் விஜய் அவர்கள் எந்த கருத்துமே தெரிவிக்கல. அதாவது வெளி மாநிலங்களே வந்து திராவிட மாடல் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுது. இது இப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்துக்கு இடையில ஒரு அரசியல் இருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து விஜய்க்கான அரசியல்னு இதை சொல்ல முடியாது.
அந்த அந்த தொண்டர் அவங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து விஜய்க்கானவர்கள் நம்ம அவ்வளோ எளிதில் ஃப்ரேம் பண்ணிட முடியாது. ஏன் ரீசன் சொல்கிறேன்னா, ஒரு கார் மேலே ஏறி நிட்டு கை குழந்தையை வச்சுட்டு அவர் நிற்கிறதுக்கு காரணம் விஜய் இல்லை, தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளணுங்கிற மனோபாவம். தற்பொழுது இளைஞர்களுக்கிடையே என்ன இருக்குன்னா, நான் ஒரு பெரிய ஆளாக நான் பிரபலமாகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் இவர் வெளியில கொண்டு வராரோ, அப்படி ஒருத்தவங்க முன்னாடி ஏன் நிற்கிறது, எனக்கு வந்து என் குழந்தையே எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு வந்து இவர் தான் முக்கியம், நான் எக்ஸாமே எனக்கு தேவையில்லைன்ற ஒரு லெவலுக்கு மீறி இந்த மாதிரி கண்டென்ட் சொன்னால் நம்ம வந்து வெளியில் தெரியும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இது விஜயை காட்டுறதே கிடையாது. இப்போது நான் என் முன்னாடி நமக்கு இப்போ கேமராங்கிறது வந்து எல்லார் கையிலையும் இருக்குது, எல்லாரும் வீடியோ போடலாம், எல்லாரும் எடுக்கலாம். நான் என்னவாக தெரிய வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்கு வேணும். இப்போ நீங்கள் என்னவாக தெரிய வேண்டும்னு உங்களுக்கு என்ன வேணும்? நான் எதை வேணால் பேசி பிரபலமாகலான்னு ஆக முடியாது. இங்கே உள்ளதை பேசி எது தெளிவான பார்வையோ அதை பார்த்து தான் ஒரு விஷயத்தை நகர்த்த முடியுங்கும் பொழுது இவங்க இந்த பிள்ளைங்களுடைய மனோபாவத்தை பார்க்கும்போது உண்மையிலே சில நேரங்கள் அழுக வருது, சில நேரங்கள் ஐயோ எங்கே மிஸ் பண்ணோம் இவங்களை நம்ம. ஒருவேளை இந்த பிரபலமாகணுங்கிற மைண்ட் செட்டோ இல்லது வந்து இது இவங்களை இவ்வளோ இழுத்து பேச வைக்குதா அப்படிங்கிற ஒரு நிதர்சனமா போய் பேசினா இவங்க இப்படி பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும். அந்த கல்ட் குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சரி தவறே கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கல்ட் கடவுள் என்ன சொல்றாரோ அதுதான் சரி, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிரான ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எதிரான ஒரு நாடு, அந்த நாடு வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாடு தமிழ்நாட்டை அழிக்க நிற்கிதுன்னா இவங்க எல்லாரும் அதுக்கு அவங்க கூட போயிடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? மனநிலை பக்குவப்படுத்தப்படவில்லை. நீ யாரை வேணா தலைவனா வச்சுக்கோ, யாரை வேணா நீ தலைவனா வச்சுக்கோ, ஆனா உன் தலைவன் சரியான வழியில் செல்லும் போது அவன் பின்னாடி போறது எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல உன் தலைவன் தவறாக நடக்கும் பொழுதும் உன் தலைவனை நிறுத்தி வேற எங்கேயோ போற மாதிரி இருக்குன்னு சொல்றதும் ஒரு தொண்டனினுடைய கடமை. அப்படியான ஒரு தொண்டன், அப்படியான ஒரு கழக விஷயங்கள் தான் என்ன பண்ணும்னா அந்த இயக்கத்தை நிலைநிறுத்தி வைக்கும். இங்க அப்படி இல்லை. இங்க வந்து கண்ணை மூடிட்டு இப்ப கிணத்துல குதின்னு சொன்னார்னா கூட குதிக்கிற அளவுக்கான ஒரு மனப்பக்குவத்துல தான் இருக்காங்க. ஒருத்தர் தலையில அடிபட்டு கிடக்குறாரு, அவங்க அப்பா ரொம்ப ஏழை, அவர் நின்று பேசுறத நம்ம பாக்குறோம், யாரோட பைக்கு, அவன் பைக் கூட கிடையாது. அது சரி பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? கிட்ட ஒரு 30,000 40,000 ஆகுனா அவரால் அது முடியுமா? அவனை எதுக்கு கல்லூரிக்கு போக வச்சோம்? நம்ம வந்து பல திட்டங்கள் போட்டு இவங்களை எல்லாம் மேலே ஏற்றி படிக்க வச்சு, பெண்ணுடைய கல்வி கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76% வந்து கல்லூரிக்கு போற பெண்களுடைய நிலைப்பாடு ஏறி இருக்கு. லேப்டாப் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு கட்டத்துக்கும் இந்த சமுதாயத்தை ஒரு படித்த சமுதாயமா நம்ம மாத்தணும்னா ஒரு சில கலைகளை புடுங்கி எறிய முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் முதற்கொண்டு நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது நீ எங்க போயிட்டு இருக்க, எது உங்களை இப்படி வழி நடத்துகிறது? அட்லீஸ்ட் நீங்க சொல்லணும்ல இது தவறு அப்படின்னு. ஏன் அவர் சொல்ல மாட்டேங்கிறார்? இப்போ கரூர்ல பாதிக்கப்பட்டாங்க, அது எல்லாமே எங்க தலைவர் குடும்பம், எங்க குடும்பம், அவங்களுக்கான வாழ்நாள் செலவை தலைவர் ஏத்துக்கிட்டார், இப்படியான ஒரு பேச்சு இருக்கு. நிலைப்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தின் தலைவனுக்கு என்னைக்குமே ஆபத்து தான். அவன் தலையில எப்பவுமே துப்பாக்கி இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் இவங்க உருவாக்குவாங்க. இந்த மனிதர்கள் வந்து நம்மளை நம்பி வந்தவர்களை நம்ம சரியா வழிநடத்த தவறிட்டமேங்கிற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட அந்த மனிதன் முகத்துல இன்றளவும் நான் பார்க்கவே கிடையாது. அவ்வளோ எமோஷன் இருந்ததுன்னா வீட்டுக்கு போய் பார்க்கணும். அண்ணன் தம்பின்னு பேசுறதோட நிறுத்தக்கூடாது. நான் இப்போ உங்களை அண்ணன் தம்பி என்னுடைய தோழருங்கிறேன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் உங்க வீட்டுக்கு தான் வந்து பார்ப்பனே தவிர உங்களை ஏன் வீட்டுக்கு வர வச்சு பார்க்கறது என்னைக்கு ஒரு தலைவனுடைய செயலாக இருந்தது. பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமா இவர் பேசும் பொழுது வைஷ்ணவி அவங்க மேல எவ்வளவு அபியூஸ் ஆன ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சு. இவர் என்ன விதமான இது மாதிரி பண்ணாதீங்கன்னாது ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியது சரி, இவர் கொடுக்க வேண்டாம், ஆதவர்ஜுனா அவர்கள் கொடுக்கட்டும், புசியானந்த் அவர்கள் அவங்களோட அறிக்கையில கொடுக்கட்டும், இந்த மாதிரி பண்ணாதீங்க இது தவறுன்னு சொல்லட்டும். ஏன் சொல்லலை? அஜிதா அவர்கள் வந்து வண்டியை நிறுத்தினா அந்த பெண் வந்து என்ன மாதிரியான ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் வேணா வைக்கட்டும், ஆனா இது தவறுமா இல்லை இதை இப்படி எடுத்துட்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கண்டுகொள்ளாமல் நீங்க தாண்டி போறது வந்து இட்ஸ் நாட் எப்படி இருக்குன்னா, உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? சொல்லணும். ஒரு அரசியல் தலைவர்னா சொல்லணும். என்ன சொல்லாம போனா அப்ப நீங்க எந்த விதத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு தன்னுடைய மனைவி அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வேணா இருக்கலாம், அவங்க கொடுத்துருக்காங்க, அது ஏன் இப்போ கொடுத்தாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. இட்ஸ் அப் டு தெம், அது அவங்களோட பர்சனல் இஷ்யூ. இன்னைக்கு அவங்கள உங்களுடைய வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் தாக்கி பேசுறாங்களே, அவங்கள மட்டுமா தாக்கி பேசுறாங்க? எந்த அளவுக்கு மோசமா அவங்கள பேசுறாங்க. ஒரு பெண் நானா இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு டிவிகே பத்தி ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும், இல்லை டிவிகே இந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்றேன்னா என்ன அந்த அளவுக்கு வார்த்தைகளால அபியூஸ் பண்றாங்கல்ல, எங்க போறீங்க? இதுக்காகவே ஆள் வச்சிருக்கீங்க. ஒரு பெண்ணை அரசியல் பேச விடக்கூடாது, ஒரு பெண் தன்னுடைய உரிமையை பத்தி பேசக்கூடாது.
எனக்கு இது கஷ்டமா இருக்கு, நீங்க பண்றது கஷ்டமா இருக்குன்னு தன்னுடைய மனைவி பேசக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விஜய் அவர்களே கூட இல்ல எனக்கு என்னமோ இது செட் ஆகுற மாதிரி தெரியல தம்பி, நீங்களாம் கிளம்புங்கன்னு சொன்னா எங்க போற நீ அப்படின்னு கேட்டு அவங்களையே இது பண்ற அளவுக்கு அவங்களோட மென்டல் ஸ்டேட்டை மாத்தி வைக்கிறது யாரு? நீங்க. ஆனா நீங்கள் வந்து பெண்ணுடைய பாதுகாப்பை பற்றி பேசுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சில நேரத்துல என்னது இது இவ்வளவு இஷ்யூஸ் அவங்களுடைய இதுல இருக்கே, அவர் அதை திரும்பி கூட பார்க்கல. தென் why he is talking, இப்படியே இவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி எனக்குள்ள இருக்கு. அடுத்த ஜென்மத்துல நான் வந்து இருந்ததுன்னா நான் வந்து ஒரு விவசாயியின் மகனாக பிறக்க விரும்புறேன். இப்போ உங்களை விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் பிடிச்சி கட்டி போடல. முதல் விஷயம், நீங்க போய் வேணும்னா நீங்க வந்து நடிப்பை விட்டுட்டு நீங்க போய் விவசாயம் பண்ணுங்க. இந்த காலத்துல உங்க மகனுக்கு நீங்க ஒரு நல்ல விவசாயி அப்பாவா இருந்துட்டு போங்களேன். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? இது விவசாயிகளுக்காக என்ன பண்ணல? அதாவது கிட்டத்தட்ட 53,340 கோடி ரூபாய் அளவிற்கு அவர்களுக்கு தேவையான கடன் வழங்கி அவங்களுடைய கடன்களை 2 லட்சத்துக்கும் மேலே விவசாயிகளுக்கு வந்து அவங்களுக்கு இலவசமான மின் வசதிகள் செஞ்சு கொடுத்து குவிண்டாலுக்கு கிட்டத்தட்ட 2,500 ரூபாய் ஏற்றி நம்மளோட எண்ணெய் வித்துக்களாக இருக்கட்டும், மக்காச்சோளத்தில் நம்பர் 2 நம்ம பல விஷயங்களில் வந்து நம்மளுடைய மாநிலம் வந்து விவசாயத்தில் முதல் இடத்துல இருக்குது. அதே மாதிரி நெல் கொள்முதல் நிலையங்களும் தஞ்சாவூர்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வச்சுருக்கோம். மேலும் பால் விலை உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 38 சொல்லி இவங்களுடைய அந்த உற்பத்திக்கான விலைகளை நம்ம வந்து உயர்த்துறதா இருக்கட்டும், அதுக்கான தேவைகளை நம்ம வந்து அமைச்சு தரதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து ஒரு கட்டத்தில் இப்போ இந்த 2021 டு இந்த ஆட்சியில் வந்து நம்ம எல்லாத்தையுமே அவங்களுக்கு தேவையானதை பார்த்து போய் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய இபிஎஸ் அண்ணை வந்து பயங்கரமாக டைரக்ஷன் ஆக்ஷன்ல இறங்கி குமிச்சு போட்டு வேணுங்கன்னே வந்து ஒருத்தர் ஐயோ ஐயான்னு ஓடி வந்து அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம். அதான் எவ்வளோ ஒரு ஆர்டிஃபிஷியலான ஆக்டிங்காக இருந்தது நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக எடுத்துக்கிறாரோ பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா அவர் எடுத்துக்கிட்டு ஒரு இது பண்ண அடிப்படையில நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் சரியான ஒரு விஷயங்களை பண்ண மாட்டேங்கிறாருன்னு தோணுது. மேலும் ஒரு பிரச்சனை இருக்கு, அதற்கான தீர்வு நம்மளுடைய முதல்வர் அவர்கள், நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதுனால சொல்லலை, முதல்வர் அவர்கள்ட்ட நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவரும் பேச மாட்டாரு, அவரும் ரொம்பலாம் வந்து வாதம் பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு, செயல்ல காட்டுவாரு. அதுக்கான சொல்யூஷன்ஸை தேடி சொல்வார். இதை இப்படி நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னு அழகாக அதை வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து முடிப்பார். இன்னைக்கு அதனால தான் நம்ம எக்ஸ்போர்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கோம். 41% இந்தியாவிலே நம்ம வந்து எலக்ட்ரானிக்கல் எக்ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கோம். இந்த மாதிரி பல விதத்தில் நம்ம முன்னேறி கொண்டிருப்பதற்கு காரணம் சொல்லுவதை தாண்டி செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியாக நீங்கள் என்ன செய்ய போறீங்க? அட்லீஸ்ட் இந்த விஷயம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதை நீங்கள் எப்படி கட்டமைக்க போறீங்க? அந்த ஐடியாவாவது உங்கள்கிட்ட இருக்கா? அட்லீஸ்ட் அந்த ஐடியாவை சும்மா சாதாரணமாக சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை சொல்லுங்க அப்படின்னா அதுவும் எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் நாங்கள் வந்து பெண் பாதுகாப்பு இல்லை, பிஜேபி பேசுவாங்கல்ல, ஆனால் நம்மளுடைய ஆளுநர் ரவி அண்ணன் அவர்களே வந்து பெண் பாதுகாப்பில் நம்மளுடைய தமிழ்நாடு மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இங்கே தான் வந்து படிக்கணும், அது போன்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு ஆளுநர் ரவி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்குறோம். அப்படி பலவிதமான ரிப்போர்ட்கள், ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம பேசுகிறோம். எந்த விதமான ரிப்போர்ட்டும் இல்லாமல் திமுக எதிர்ப்புங்கிறத மட்டுமே தன்னுடைய கட்சியின் கொள்கையாக வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கார். இவருடைய கட்சியின் கொள்கை என்ன? கொள்கை இட்டுன்னு போய் எடுத்துட்டு வருதுன்னு நம்மளுடைய புசி ஆனந்தன் அவருக்கே உண்டான அந்த தமிழ் அழகுடன் அவர் பேசுறதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கறத பற்றி நிறைய விமர்சனங்களை பார்த்துருப்போம். விஜய் அவர்களும் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தார். முதல்ல வந்து 1000 ரூபாய் கொடுத்தீங்க, இப்போ 5000 கொடுத்து ஏமாற்ற பார்க்குறீங்களா இப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். ஆனால் அதில் வந்து அந்த தொகையை வாங்கின மக்கள் எல்லாமே ஸ்டாலின் அவர்களை கொண்டாடுறாங்க, எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. இப்போ இந்த இலவச பேருந்து பயணம் இருக்கு இல்லையா, ஸ்டாலின் ஐயா பாசா அப்படின்னு ஒரு அம்மா கேட்டு அந்த வீடியோ வைரலாச்சுலாம் பார்த்தோம். இப்படியான சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவரோட படங்கள், அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இலவசங்களில் வந்து வேண்டாண்டு தூக்கி போட்டு மிக்சியெல்லாம் உடைச்ச மாதிரி காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அப்புறம் ஒரு கட்டத்தில் கட்சி ஆரம்பித்த பிறகு சலுகைகளை வந்து நான் ஏன் வேணாம்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு இருக்கார். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு டைம் அங்கே இன்னொரு டைம் இங்கே இப்போ வந்து இப்படி பேசுறது இருக்குல்ல, இதெல்லாம் மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? விஜய் அவர்கள் வந்து அவருடைய பார்வை வந்து ரொம்ப வித்தியாசமா பெக்கூலியரா இருக்கு. அந்த பெக்கூலியர் பார்வை வந்து அரசியலுக்கு ஒவ்வாதது. ஏன்னா ஒரு மகளிர் உரிமை தொகை வந்து கழுத்துல மஞ்சள் கயிறு போட்டுட்டு தன்னுடைய கணவன் இல்லாம அல்லது ஒரு கைம்பெண்ணா இருக்கவங்களோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்க அடித்தட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இப்பெல்லாம் நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன்,
மூக்குத்தி அடமானம் வைப்பாங்க. அந்த ஓட்டை வந்து புதுசா இருக்கும், அந்த தெரியும் நமக்கு. மூக்குத்தி அடமானம் வைப்பாங்க, இந்த காது தோடு எடுத்து அடமானம் வைப்பாங்க. இது போன்ற மோதிரத்தை அடமானம் வச்ச எதுக்கு 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் வைப்பாங்க. இப்ப அந்த சூழ்நிலை இல்லை தானே அப்படின்னு நான் கேட்டேன். கேட்கும் பொழுது ஆமா, அந்த சூழ்நிலை இப்ப இல்லைன்னு அங்க இருக்கக்கூடிய மகளிர்லாம் தலையாட்டுறாங்கன்னா, அப்ப நான் போய் எந்த ஒரு வட்டி கடைக்காரன்ட்டையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் பிள்ளை படிக்கிறதுக்கு கல்வி இருக்கு, அவங்களுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புலவன் திட்டம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம பண்ணிடுறோம். ஒரு இடத்துக்கு ஒரு பெண் போறதுன்றதுல சாலையும் பயணமும், அந்த பேருந்துக்கு எந்த அளவு கலைஞர் பண்ணியிருக்காரு, நம்ம எத்தனை வீடியோவில் பேசினாலும் அதுக்கு அடங்காது. அப்படிப்பட்ட விஷயங்களை அவர் நிறைய பண்ணியிருக்காருங்கும் போது சாலை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த போறதை விரிவு பண்ணும், அது அறிவை விரிவாக்கும், மக்களை சந்திக்கிற அந்த விஷயங்களை உருவாக்கும். பயணம்ங்கிறதே ஒரு விதமான கல்வி, அது பொருளாதாரத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த மகளிர் விடியற் பயணம். அந்த பார்வையை அதை அப்படி பார்க்கணும். அதனாலதான் வந்து ஒர்க்கிங் உமன்ஸோட ரேட் வந்து அதிகமா இருக்கு. அவங்க போயிட்டு வராங்க, அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு. நான் போயிருக்கேன் ஒரு தடவை, என் பக்கத்துல இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல அவங்களுக்கு வந்து லீவ் போட்டா இதாகும், கம்மி பண்ணுவாங்க. இது இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க என் பக்கத்துல உட்காந்துருந்த மகளிர் விடியல் பயணத்துல போகும்போது நான் ஒரு சில நேரங்களில் மக்கள்கிட்ட பேசும் பொழுது அவங்க இந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லும் போது இட்ஸ் ரியலி ரொம்ப பர்சனலா இருந்தது. 5000 ரூபாய் போட்டாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம ஒரு திட்டமா அறிவிச்சு அதை கையெழுத்து போட்டு அது இத்தனை வருஷங்களா வந்துகிட்டு இருக்கு. இந்த 3 மாத காலங்கள்ல அவங்களுக்கு தேவைகள் இருக்கும் அப்படிங்கிறத முதல்வர் சொல்லி, அந்த தேவைகளுக்காக நான் போடுறேன்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு பொருளாதார விஷயங்களை மேம்படுத்துறதுக்காக போட்ட பார்வை எப்படி இருக்கு? மக்களுக்கான ஒரு அரசியலை கையில் எடுக்கிறவன் தான் தலைவன். நீங்க மக்களுக்கான அரசியலை EPS எப்படி கையில, இப்போ 41 பேர் உயிர் இழந்துட்டாங்க. அரசியல்வாதி அண்ணாமலை அண்ணன் அரசியல்வாதி, நம்மளோட EPS அண்ணன் இருக்காரு, பல கட்சிகள் இருக்கு. எல்லா கட்சிகளும் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்க அரசியல்வாதி தானே, மக்களுக்கான அரசியல் தானே பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கணும்? சரிப்பா, போலீஸ் காவல்துறை மீதே ஒரு விதமாத்துல தப்பா கூட நீ வச்சிருந்தாவே வச்சுக்க, ஏன் நீ பொறுப்பெடுத்துக்க மாட்டியா? நீ இந்த மாதிரி வரலாமா? லேட்டா யாரு கேள்வி கேட்டா? அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? மக்களுக்கான அரசியலா பண்ணீங்க, கூட்டணிக்கான அரசியல் பண்ணீங்க. அப்ப அரசியலுடைய பார்வை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப கூட்டணி அரசியலுக்காக நீங்க மக்களை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். அது போலதான் விஜய் அவர்களும். அப்ப அமைதியா இருந்தாரு, அதிமுகவை பத்தி எதுவுமே பேசல, பிஜேபி பத்தி எதுவுமே பேசல. ஏன் காங்கிரஸை பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா கூட்டணிக்கு வந்துட்டா அப்ப எதிர்த்தீங்க, இப்ப சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு ஆயிடுமோ? அப்ப உங்களுடைய பார்வை எதுவுமே மக்களுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கிற மாதிரி இல்லை. உங்களுடைய பார்வைங்கிறது நீங்க மேல நின்று அரசியல் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையை ரொம்ப மட்டமாக மக்களை நினைத்து நடத்துற மாதிரியானதான் நீங்க கொண்டு போறீங்க.